மாவாட்டிட்டு வந்துடுறேம்மா. அடுப்புல குழம்பு இருக்குது பாத்துக்கோ. என்ன வளர மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? வாங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப யாரு கட்சியில வந்து ஆறுமுகத்தையுமே தங்க வேலையும் காணான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த வயசு உங்கள போக சொல்லுதா? என்னயா பண்றது, கட்சி நிகழ்ச்சினா போயே பழகிட்டோம். ஏனுங்கண்ணா இத்தனை நாள் போனதெல்லாம் சரி, வெயில் கொஞ்சமாவா அடிக்குது. வெயிலும் மழையும் அண்ணாவும் கலைஞரும் பாத்திருந்தா அப்புறம் நாமெல்லாம் இன்னைக்கு இப்படி வந்திருக்க முடியுமா? ஏன் கைய பெரியார் விட்டுட்டீங்க? வயசு 70 கம்முன்னு வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொன்னா, பெரியார் 90 வயசு மட்டும் கட்சிக்கு பாடுபட்டாரு அப்படின்னு உங்க மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்காரு. 70 வயசு ஆயிடுச்சா? ஏப்பா இவ பேசுறாங்க. உங்க மாப்பிள்ள வெள்ள முடிக்கு டை அடிச்சு சுத்திட்டு இருக்கிற அப்படி. அப்ப வயசானது வெளி தெரியுமா? தாத்தா நான் ரெடி போலாமா? போலாங்கன்னு ரெடியா? டெய்லி நீங்க கிளப்பிட்டு உங்க தாத்தனோட. நான் தான் போறேன். இவ இருக்கிற கோயிலுக்கு வான்னு சொன்னா படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்ப. இப்ப எங்க உங்க தாத்தனோட கட்சி வேலை பார்க்கலான்னு இருக்கிறியா? ஆமா, கோயிலுக்கு போனா என்ன வர போகுது? இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு நான் போனா வந்து 100 வருஷத்துக்கு பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போவாங்க. எப்படி பேசுது பாரு. அப்படி வளர்த்திருக்கோம் தங்கவேலு பிள்ளைங்கள நம்மலாம். அடுத்த வாரம் எல்லாத்தையும் வேன் வச்சுமா மேட்டுக்கடை கூட்டிட்டு போறியாமா? மாவு கடைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம். அடுத்த வாரம் மேட்டுக்கடையில என்ன ஸ்டாலின் தானே வராருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் தாத்தா, அவர்தான் வராராமா? வாயே திறக்காதீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள சொல்லி போட்டாளுங்க. எதையுமே சொல்லக்கூடாது. அப்படித்தான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. ஆமா, அடுத்த வாரம் ஸ்டாலின் வர அப்படியே, அதனால பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா தங்கம்மா பல்கு. வேன் வச்சு கூட்டிட்டு போறியா? காசு எது உனக்கு? ஏனுங்க அந்த பஸ்ஸா வச்சு கூட்டிட்டு போறேன். அந்த வேன்கார பையன் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அதனால கூட்டிட்டு போறேன். தாத்தா சிறுவட்ட காசுல இப்பதான் வெளில இருந்து வருது. அந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளுங்க. கேக்குறேன். செய்ய கூலி கொடுக்கணும்னு பணம் ஒரு 500 ரூபாய் கூட அடுத்த வாரம் தாரேன்னு காசு இப்ப எப்படி வந்து உனக்கு? மாசமா சிக்கிட்ட வளரு. ஐயா மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல போற அப்படி ஸ்டாலின் அந்த பிள்ளைங்க ஏதோ ஸ்டாலின பாட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு 1000 ரூபாய் தானே அந்த பிள்ளைல வேன் வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா குண்டல் நிகழ்ச்சி கேள்வி கேட்கறவா சும்மா கேட்டுட்டே உட்காந்துருக்க. சரி வளரு நீ அரி, நீ எல்லாம் கரெக்டா தான் செய்வீன்னு தெரியும். உனக்கு தானே காலேஜ்ல 1000 ரூபாய் தராங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு போலாம் இல்ல? தாத்தா அவர் 1000 ரூபாய் கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, இந்த 1000 ரூபாய் படிப்புக்கு மட்டும் தான் செலவுன்னு சொல்லிருக்காரு. உனக்கு தானே பணம் 1000 ரூபாய் வருது. மாமா நான் புதுசா வாங்கின 2 மிஷின் காலையில தான் டியூ கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கும் சொல்லிட்டாரு பெண்கள் முன்னேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணணும். நான் அது கட்டிட்டு இருக்கிறேன். பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிடும், போலாம். ஏங்க நீ வரையா? அப்புறம் நான் எங்கூத்துக்கு போகணும். சரி இருங்க ஒரு நிமிஷம் நானும் வரேன். அரிசி தண்ணியில போட்டு வந்துடுறேன். வளரால மட்டும் நிக்கவே முடியாது கட்சி வேலை பார்க்காமன்னு.